ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் பாண்டியனுக்கு போன் போட்டு இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா நம்ம பாண்டியன் வானதி கூட நடந்ததெல்லாம் சொல்லி அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்கிற சோழன், அந்த காதல் நிலைக்காதுடா, நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படிலாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்கும்னே தெரியாம பயந்துகிட்டு இருக்கேன், நீ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சோழன் திட்ட அந்த இடத்துக்கு நம்ம நிலா வராங்க. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாண்டியன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கொடுங்க நானும் பேசுறேன் அப்படின்னு வாங்கி பேச, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சேரன் பல்லவன் இவங்க கிட்டலாம் பேசணும்னு வீடியோ கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா, இந்த நிலாவோட அண்ணன் அப்பா இவங்க எல்லாத்தையும் சோழனை வெளியிலேயே படுக்க வைக்கணும் அப்படின்னு, அதாவது வீட்டை விட்டு வெளியில படுக்க வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சோழன் இது எல்லாத்தையுமே கேட்டுறாப்ல. ஓ, அப்படி பிளான் பண்றீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நீலா ஆல்ரெடி நீங்க என் கூடயே படுத்துக்குங்க, நீங்க இப்ப தனியா படுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும், அதனால யார் ரூம்லயே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் நேராக போய் நிலா கிட்ட, ஆமாம் நம்ம ரூமில் ஏசிலாம் இருக்குல்ல, ஸோ நான் முதல்ல ஏசியில் போட்டு படுத்து தூங்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம பல்லவன் நேராக அவங்க அப்பா நடேசன் கிட்ட போய், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் நடேசன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதரா போடா அப்படின்னு மறுத்துறாப்புல. ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல, அது கண்டிப்பாக அது ஒரு ட்ராக்ல போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு நம்ம சோழன் பயங்கரமான ஆளாச்சே. ஸோ எல்லாருமே முன்கூட்டியே கணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.